சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். யூடியூப்பை பற்றி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வருது. யார் யூடியூப் வச்சு செயல்படலாம், எங்களுக்கு அது லக்காக இருக்குமா அப்படிங்கிற ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாங்க. எல்லாருமே யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. முதல்ல அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அங்கே நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை செயல்படுத்த முடியும், மக்களுக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போது தற்போது உதாரணமாக துலா லக்னம், யாருக்கு துலா லக்னம் போகுதோ அவங்கள யூடியூப் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தகவல் தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அதுலேயும் அவங்களுடைய லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசியில் ராகு பகவானுடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் யாருக்கு வருதோ அந்த சுவாதி நட்சத்திரம் போகக்கூடிய காலங்களில் ராகு பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா, உதாரணமாக 3ஆம் இடத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக அவங்களுக்கு செயல்படுத்தும். ஜாதகர் 3ஆம் இடத்துல இருந்து எதையாட்டி முயற்சி அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருப்பார். தனுசு ராசியில் ராகுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க எது தொடர்புடைய யூடியூப் தகவல்கள் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்டது, குருநாதர்கள் சம்மந்தப்பட்டது, இந்த குரு பூஜை எங்கே நடக்கும்னு பார்த்து செய்கிறது, அதே மாதிரி இந்த இரவு நேர பூஜைகள் எங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து செல்வது, சந்நியாசிகள், ஞானிகள், சித்தர்கள் இவங்களை பற்றி யூடியூப்பில் நிறைய தகவல் சொல்கிறது இவங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். இவங்களுடைய யூடியூப்பு போகிறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். எப்போதுமே புதுவுடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க, ஒரு செயல் செய்ய போகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோன்னா அதனுடைய நம்மளுடைய தன்மைகள், அந்த கிரகத்துடைய தன்மைகள் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி செயல்படுத்த போகிறோன்னு தெரிஞ்சு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜாதகருக்கு இந்த அக்ஷய லக்னம் துலா லக்னமாக இருக்குது, சுவாதி நட்சத்திரம் போயின்னு இருக்குது, ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த தொலைத்தொடர்புகள் கம்யூனிகேஷனுங்கிறது நல்லாயிருக்கும். அதுவும் எது சார்ந்தது அப்படின்னா இந்த கோவில் சம்மந்தப்பட்டது, குளம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அந்த மலை சம்மந்தப்பட்டது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப அருமையாக கை கொடுக்கும். இதே ராகு அவங்களுக்கு சிம்ம ராசியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுப நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளுக்கு தேவையான பொருட்கள், இப்போ ஆடை ஆபரணங்கள் அந்த மாதிரி திங்ஸு, அதை இவங்க யூடியூப்பில் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சுற்றுலா தலங்களை பற்றி இவங்க வெளிப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதே ராகு பகவான் அவங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகருக்கு இதே ராகு பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த அடி தடி வழக்கு வம்பு அதை பார்த்து அந்த சர்ச்சைகள் நிறைந்த இடம்னு சொல்லலாம். அந்த வேலையில் இல்லைனா இந்த இடங்களில் எங்கெல்லாம் சர்ச்சை நடக்குது, எங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி யூடியூப் தகவல்களை மக்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். இப்போ ஒரு மருந்து எங்கே வாங்கலாம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட மெடிக்கல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நியர்பை அந்த மாதிரி சரௌண்டிங்ஸில் இவங்களோட தொலைத்தொடர்பு இருந்ததுன்னா இவங்களுக்கு சூப்பராக போகும். யூடியூப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் கை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். இன்னும் நிறைய அப்படிங்கிறது பேசலாம். நன்றி. சித்தர் பூமி.